நம்ம எல்லாருக்கும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம்னு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமையே இல்லை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் அதனால வர லாஸ் என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்போவுமே உடனடி தேவை கிடையாது, எதிர்கால தேவை. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பேக் சீட்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் டிலே பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுடைய சொத்தோட மதிப்பை குறைச்சிக்கிட்டே வரும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லேட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா, வெறும் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு 10 வருஷம் லேட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா 5 கோடி ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு நஷ்டமாகும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு டேட்டாவில் சொல்ல போகிறேன். நீங்கள் சரியாக தான் கேட்டிங்க, 5 கோடி ரூபாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கோடி ரூபாய் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் சேர்க்கறத தள்ளி போடுறனாலேயே 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் அடைகிறாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிளை தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் உடனடியாக ஆரம்பிச்சிடுறாரு, இன்னொருத்தர் வந்து லேட்டாக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஆரம்பித்தவரை பற்றி பார்த்துருவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா 25 வயசில் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. வெறும் மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் 55 வயசு வரைக்கும், அதாவது அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் தொடர்ந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றாரு. தொடர்ந்து எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வராரு. அப்படின்னா அவர் மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் போடுறாரு. வருஷத்துக்கு வந்து 1,20,000 ரூபாய், 10 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய், 30 வருஷத்துக்கு மொத்தம் 36 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த 36 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாவாக வந்து மாறி இருக்கு. மார்க்கெட்டில் 15% ரிட்டர்ன் கிடச்சிருந்ததுன்னா இது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 7 கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கிட்ட வந்து கார்பஸ் பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 10,000 ரூபாய் சேமிக்கிற ஒருத்தர்னால 7 கோடி ரூபாய் சேர்க்க முடியுமானா கண்டிப்பாக அது சாத்தியம், ப்ரொவைடட் நீங்கள் ஒரு 30 வருஷம் டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. இதே இன்னொருத்தர் என்ன பண்ணான்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலை. அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நமக்கு வந்து 35 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நம்ம சேமிப்பு தொடங்காமல் இருந்தோம்னா சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு 35 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் 10,000 ரூபாய் தொடங்குறதுக்கு பதிலாக 15,000 ரூபாய் தொடங்குறாரு. 15,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு பண்ணுறாரு. ஸோ தட் 55வது வயசில் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட ஒரு நல்ல கார்பஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு 35 வயசில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ மாதம் 15,000 ரூபாய் போடுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 10 வருஷத்துக்கு 18 லட்சம், 20 வருஷத்துக்கு டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அப்போ அவரும் 36 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. முன்னாடி சொன்ன ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 36 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணார். மாதம் 10,000க்கு 30 வருஷத்துக்கு. இவர் வந்து மாதம் 15,000 20 வருஷத்துக்கு பண்ணுறாரு. அப்போ இவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 36 லட்சம் தான், இவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 36 லட்சம் ரூபாய் தான். ஆனால் இங்கே ரெண்டாவதா 35 வயசில் தொடங்கினவருடைய டோட்டல் மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 கோடி ரூபாய் தான் இருக்குது. முதல்ல தொடங்கினவருக்கு 7 கோடி ரூபாய், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய். அப்போது இவர் லேட்டாக தொடங்கினதுனால கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதனால ஏற்பட்ட நஷ்டம். ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து 36 லட்சம் தான் போட்டார், இவரும் 36 லட்சம் தான் போட்டார். இவருக்கும் அசியூம் பண்ணியிருக்கிறது 15% ரிட்டர்ன் தான், இவங்களுக்கும் வந்து 15% தான் அசியூம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவர் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இவர் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த 10 வருஷம் நீங்கள் லேட்டாக தொடங்கினாலே கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒன்று உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், இன்னொன்று ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மூணாவது ரொம்ப முக்கியம் வந்து டைம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து டைம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், டைம் இஸ் மணி அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கான ஒரு அழகான எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து மார்க்கெட் எப்படி பண்ணணும், மார்க்கெட் ஏறுமா, ட்ரம்ப் என்ன சொல்லுவார், இந்தியா வளருமா, இந்த டைமில் வாங்கினா பணம் சம்பாதிக்க முடியுமா, இந்த கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் பெரிய கார்பஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டைமிங் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி பார்க்காம ரொம்ப டிசிப்ளின்டாக பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே இந்தியா வளர வளர உங்களுடைய கார்பஸும் பெரிய அளவுக்கு வளரும். ஸோ இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, உடனடியாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்க. ஒரு எஸ்ஐபி என்ன அமௌண்ட்டுன்றது முக்கியம் இல்லை, எங்கேயாவது ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தினீங்கன்னாலே உங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறத விட
கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் எஸ்ஐபி ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் சிம்பிளி சுந்தரில் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய கண்டென்ட்டோட பார்க்கலாம்.